March 23rd, the Gospel of the Day. The first reading has a word of appreciation for the parents of Susanna. In the Gospel, we find neither woman who stands speechless nor denying the accusation of elders. She awaits condemnation from them and from the innocent one who is busy writing something on the ground. She only hears the thud of stones falling down one by one. All that Jesus asked was for the sinful one among them to throw the first stone. As St. Paul says, all of us have sinned and are in need of God's mercy. When will we have the compassionate heart of Jesus? எனக்கு ஏதும் குறையில்லை. தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று, ஆனால் அத்தீயோர் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். பரிசேயர் அவரிடம், உம்மை பற்றி நீரே சான்று பகர்கிறீர், உம் சான்று செல்லாது என்றனர். அதற்கு இயேசு, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தாலும் என் சான்று செல்லும். ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன், எங்கு செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் எங்கிருந்து வருகிறேன், எங்கு செல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உலகப் போக்கின்படி தீர்ப்பு அளிக்கிறீர்கள். நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும். ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை, என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார். இவருடைய சான்று செல்லும் என்று உங்கள் சட்டத்தில் எழுதியுள்ளது அல்லவா? என்னை பற்றி நானும் சான்று பகர்கிறேன், என்னை அனுப்பிய தந்தையும் சான்று பகர்கிறார் என்றார். அப்போது அவர்கள், உம் தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, உங்களுக்கும் என்னையும் தெரியாது, என் தந்தையையும் தெரியாது.
என்னை உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை என் தந்தையும் தெரிந்திருக்கும் என்றார். கோவிலில் காணிக்கை பெட்டி அருகிலிருந்து இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது இவ்வாறு சொன்னார். அவரது நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை. இந்த கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, Go but do not sin. யோவான் 8:11. நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, teach me to feel another's woe, to hide the fault I see, that mercy I to others show, that mercy showed to me. பிறர் துயரம் உணர காணும் குறைகளை மறைக்க கற்றுத்தாரும். பிறருக்கு நான் காட்டும் அதே இரக்கத்தை எனக்கு காண்பியும். குற்றம் தனை காணாது குணம் தனை நாடும் இறைவன் என்று இறைவனுக்கு ஒரு அடைமொழி உண்டு. இறைவனை பல வகைகளிலே பல மதங்கள் பல மொழிகள் போற்றுகின்றன. அதில் நம்முடைய தமிழ் உலகம் மிக அழகாக குற்றம் தனை காணாது குணம் தனை போற்றுகின்ற, இது ஒரு பெரிய குணம். நம்மிடம் இருக்கக்கூடிய சிறிய குணம் ஏதாவது ஒரு குற்றம்னா அதுதான் பெருசா இருக்கு. தினமும் சமைக்கிறாங்க வீட்டில், தினமும் சாப்பிட்றோம், நல்லா இருக்கும்போது வாய் திறக்க மாட்டோம். ஒன்றும் இல்லை, பேசாமல் சாப்பிடும். கொஞ்சம் உப்பு அதிகமாக போச்சு, இல்லை உப்பு கம்மியாக போச்சு, அன்னைக்கு பாருங்க உப்பு கூடி போச்சு, உப்பு குறைஞ்சி போச்சு, அன்னைக்கு மட்டும் கூப்பாடு. ஒரு சிலர் விடாக்கண்டன் கொடாக்கண்டன் இருக்காங்க. அப்ப நடக்கிற சண்டை இருக்குதே கொஞ்சம் நஞ்சம் அல்ல, சிறிய 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 தவறுகள், அது எப்பயாவது ஒரு தடவை நடக்கக்கூடியது. அதை ஒரு பொருட்டாக கருதுவது என்பது சின்னத்தனம். சரி, பரவாயில்லை, இன்றைக்கு இப்படி இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். ஆக இது நான் சொல்றது ஒரு சாதாரண உதாரணம். இப்படி வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பல சமயங்களில் நாம் இந்த குற்றங்களை பெரிதுபடுத்தியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே குற்றம் தனை நாடாது குணம் தனை நாடும் இறைவனை போல இருப்பது நமக்கு வேண்டும். Have a heart that never hardens. Have a temper that never tires. And have a touch that never hurts. என்றும் கடினமாக இதயத்தையும் களைப்படையாத மனநிலையையும் காயப்படுத்தாத உள்ளத்தையும் கொண்டிருங்கள். இறங்கக்கூடிய இதயமாக, இதயத்தின் வழியாக கேட்டல், இதயம் உணரும் இளகிய உள்ளம். ஆகவேதான் இப்பொழுது நாம் பார்க்கின்றோம், உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை இன்று கேட்பீர்களானால் அதற்கு செவி கொடுங்கள். காயப்படுத்தாத உள்ளத்தையும், சொற்கள் காயப்படுத்தக்கூடிய சொற்கள். ஆகவேதான் திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? தீயினால் சுட்ட புண் ஆறும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு அது வடுவாக உள்மன காயமாக ஆழ்மனத்தில் இருந்து கொண்டு உறுத்தி கொண்டிருக்கும், பின் விளைவுகளை ஏற்படுத்தும். இளைஞர்கள், இளம் பெண்கள் போதை மருந்துகளுக்கு அடிமையாதல், இப்படி ஆழ்மனத்தில் ஏற்படுகின்ற காயங்கள். ஹிட்லர் ஏன் அவன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கொடுங்கோலன் ஆனான்? ஹிட்லர் ஒரு ஜெர்மனி தேசத்தை சேர்ந்தவன். அவனுடைய தாய் ஏழையான தாய், ஒரு பெரிய பணக்கார யூத வீட்டிலே வீட்டு வேலை செய்தவர். தன் தாயை துன்புறுத்துவதை பார்க்கிறார். சின்ன பையன், அடி உத திட்டு ஏச்சு பேச்சு, சின்ன குற்றத்துக்கெல்லாம் பெரிய கூப்பாடு.
இப்படி செய்வதை பார்த்து பார்த்து இரத்த கண்ணீர் விட்டவன். அவன் பட்ட துயரங்கள் கடின உள்ளமாகி அவன் சர்வாதிகாரியாக வந்த பிறகு இவைகள் எல்லாம் தலை தூக்கி இந்த யூதர்களை இப்படி வதைத்தான். மனத்தில் ஏற்படுகின்ற ஆழ்மன காயங்கள் பல வகையான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே நான் இன்றைக்கு கூட குற்றவாளிகள் திருந்துவதற்கு அரசு வாய்ப்பு கொடுக்கிறது. அதிகம் போக வேண்டாம். நம்ம கோவிலுக்கு ஏத்தாப்புலேயே ஒரு ஸ்கூல் இருக்கு, அப்சர்வேஷன் ஸ்கூல். சிறுவர்கள் தவறு செய்தால், குற்றம் இழைத்தால் அவங்களுக்கு ஜெயில் கிடையாது. அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அப்சர்வேஷன் ஹோம், சீர்திருத்த பள்ளி. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் எனக்கு தெரிந்தவர், நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவர். அவரிடம் ஒரு பையனை போய் அங்கே விட வேண்டும், சீர்திருத்தப்படட்டுமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒருத்தன் அடங்கா பிடாரியா இருக்கிறான். அவங்க அம்மாவும் சொல்லி பார்த்தாங்க, ஃபாதர் எப்படியாவது இவனை எங்கேயாவது சேர்த்து நல்வகைப்படுத்துங்கள். அப்ப சரி, நான் நல்ல மனசோட இந்த மாதிரி இடத்துல போய் அவனுக்கு வேண்டிய சைக்காலஜி, சைக்காட்ரி மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்களே, ஆகவே அங்க சேர்த்து விடலாமேன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு கேட்டேன், இந்த பையனை அங்க சேர்த்து விடலாமா? அப்ப அந்த மனுஷன் சொன்னாரு, ஃபாதர் தயவு செய்து அனுப்பிடாதீங்க. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? அவன் தாய் தகப்பனுக்கு அடங்கலைன்னு சொல்லி தான் கொண்டாந்து சேர்க்கிறீங்க. இங்க வந்தாங்கன்னா தீர்ந்துச்சு, என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குதோ எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வான். அவ்வளவு மோசமான ஒரு இடம். ஆகவே இவைகள் எல்லாம் சமுதாயத்தின் அவலங்கள். என்ன தேவை? ஒருவேளை இந்த சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் ஒரு வாஞ்சையான அன்பு கிடைக்காமல் போனதோ இருக்கலாம், அல்லது தீவிரவாதத்தை சந்தித்தார்களோ. தாய்க்கு எதிராக, கூட பிறந்தவர்களுக்கு எதிராக இப்படி பார்க்கும் பொழுது ரத்தம் பொங்கி அவன் ஒரு தீவிரவாதியாக மாறுவதை சினிமா படங்களில் பார்க்கிறோம். நம்ம யதார்த்தங்கள் தான். இவைகளின் மத்தியிலே நாம் வாழும் பொழுது அந்த காயப்படுத்தாத உள்ளத்தை கொண்டிருக்க வேண்டும். There is no fool like a logical fool, because he is committed to defending his foolishness. வாதிடும் மூடனை போல் ஒரு முட்டாள் இல்லை, ஏனெனில் அவன் தன் அறிவின்மையை தற்காத்துக் கொள்வதிலேயே முனைப்பாய் இருப்பான். ஜி.கே. செஸ்டர் ஒரு பெரிய ஆங்கில அறிஞர், நிறைய நூல்களை எழுதியிருக்கின்றார். அனுபவத்தின் வாயிலாக உதிர்த்த மணிமொழிகள் இவைகள். ஒரு முட்டாள் என்ன செய்வான்? தன்னுடைய வாதத்தை நிலைநிறுத்த கூக்குரல் இடுவான், கூச்சல் இடுவான், அல்லது தன்னோட 10 பேரை சேர்ந்துகிட்டு கத்த வைப்பான். மாப் மென்டாலிட்டி. எல்லாம் வந்து கத்துனா எல்லாம் மற்றவங்க எல்லாம் பயந்துடுவாங்க. பல சமயங்களிலே அவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள்? நாம் கத்திவிட்டோம், ஆகவே மற்றவங்க எல்லாம் பயந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு ஒரு பங்கு தந்தை கற்றுக் கொடுத்தார். கிராமத்திலேயே வாழ்ந்தவர். இந்த முட்டாள்கள் இப்படிதான் இருப்பார்கள். நல்ல மனுஷங்க, கத்த முடியாதவங்க, சரி போறான் போ அப்படின்னு விட்டுடுவாங்க. அது அவங்களுக்கு தொக்கா போயிடும். என்னை பார்த்து பயந்து போயிட்டாங்க. சத்தம் போடுதலோ கூப்பாடு போடுதலோ நீ தலைவன் என்று நினைப்பது அல்ல. வாதிடும் மூடன், முட்டாள். ஆற்றில் விழுந்து அழுவோரை கை தூக்கி அவர் துயரம் மாற்றி விடாரை அடாமல் தண்டிக்காமல் விடுவை கொள். மாயவினை சேற்றில் விழுந்து திகைப்பேனை நீ கண்டு தேற்றி கரையேற்றி விடாமல் இருப்பது அழகல்ல என் ஐயனே. பாவ சேற்றில் விழுந்து விட்டேன், அழுகின்றேன். இறைவன் கூக்குரலை கேட்கின்றார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அப்படி ஆண்டவரை நோக்கி அழும் பொழுது அவர் நம்மை தண்டிக்காமல், இதோ இன்றைய நற்செய்தியில கண்டிப்பு செய்கிறார், தண்டிக்க அல்ல. ஆனால் சுற்றி இருக்கிற கூட்டம் தண்டிக்க காத்து கொண்டு இருக்கிறது.
எழுந்து போ, பாவம் செய்யாதே என்று கண்டிப்போடு சொல்வதை நற்செய்தியில் கேட்கலாம். சேற்றில் விழுந்து திகைப்பேனை நீ கண்டு. இப்படிப்பட்ட பாவச்சேற்றில் விழுந்திருக்கக்கூடிய என்னை தேற்றி கரையேற்றி விடாமல் இருப்பது அழகல்ல. என்னை கைவிட்டு விடாதே. இயேசு என்ன சொல்கிறார்? நானும் உன்னை தீர்ப்பிடேன், எழுந்து போ, பாவம் செய்யாதே. பல சமயங்களில் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பவர்களை நாம் கண்டுகொள்வது கிடையாது. ஒரு சின்ன பங்குல இருந்தப்ப ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் ஒரு பெண்மணி நடத்தினார். அவர் தன்னுடைய முயற்சியினால் ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் ஒன்று நடத்தினார். அப்ப முதல் தடவை எல்லாத்தையும் சந்திக்கும் பொழுது அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனேன், சந்திச்சேன். ரெண்டாவது தடவை கிறிஸ்துமஸ்க்கு கூப்பிட்டாங்க. அதை கிறிஸ்துமஸ்க்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுங்க எங்க பள்ளிக்கூடத்துக்கு. ரெண்டாவது தடவையும் போனேன். நம்ம புட்ட குழப்பிங்க இருக்கிறாங்களே பங்குல, டாய் இந்த சாமியாருக்கு அந்த பள்ளிக்கூடத்துல என்னடா வேலை? 2 தடவை தான் போனது. இந்த ஃபாதருக்கு அந்த பள்ளிக்கூடத்துல, பொம்பளைங்க பள்ளிக்கூடத்துல என்ன வேலை? இதுதான் உலகம். ஆகவே சில பேர் என்ன செய்வாங்க, அந்த இடத்துக்கு போனா ஏதாவது சொல்லுவான், ஏதாவது பேசுவான். ஆகவே அப்படியே விட்டு விடுதல் தவறு. எச்சு பேச்சுகளுக்கு பயந்து அல்ல. அன்று இயேசு கிறிஸ்துவை இப்படி சோதிக்கின்றார்கள் இன்றைய நற்செய்தியில. எழுந்து போ, பாவம் செய்யாதே என்ற ஒரு கண்டிப்பு வேண்டும். பலமுறை வாய்ப்புகள் கொடுத்த பிறகும் திருந்தவில்லை என்றால் அடுத்ததாக வருவது தண்டிப்பு தண்டனை, சாமபேத தண்டம். ஜெபிப்போம், விழுந்தால் இருப்போம். Lord Jesus, God our Father, we find it difficult to come to you because our knowledge of you is imperfect. But since Jesus has shown that you are loving, that you are on our side against all that stunts life, so we come to you asking you to forgive our past ignorance and wanting to know more and more of you and your forgiving love through Jesus Christ our Lord. Saint Augustine, a prayer. தந்தையாகிய இறைவா, உம்மை பற்றி அறிவு அரைகுறையாக இருப்பதால் உம்மிடம் வர தடையாக உள்ளது. இயேசு எமக்கு உமது இரக்கத்தை எடுத்து காட்டியிருப்பதாலும் அனைத்து இடுக்கண் வேளையிலும் நீர் எம்மோடு இருக்கிறீர் என்பதையும் அறிகிறோம். உம்மை மென்மேலும் அறியவும் உமது மன்னிக்கும் அன்பிற்காக நன்றி கூறவும் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பு பிதாவே, எம் கடந்த கால அறியாமையை மன்னித்து உம் மன்னிப்பை உணர்ந்து உம் அன்பில் வாழ வளர வரமருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். நன்றி. எழுந்திருப்போம், ஆசி பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், மரியே வாழ்க.